வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 ஃபஸ்ட்டு சம் வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எழுதணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 16x⁴ ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு 16x⁴ x⁴ அடுத்து என்ன வரும்? எக்ஸ் கியூப். ஆனால் இல்லை, அப்போ நம்ம என்ன செய்யணும்? 0 போட்டு எக்ஸ் கியூப். அடுத்து 8x². அடுத்து எக்ஸ் வந்தால் 0 போட்டு எக்ஸு, தட் ப்ளஸ் 1. ஓகேவாம்மா? ஓகேவாம்மா? இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வகுத்தல் முறையில் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 16x⁴ ப்ளஸ் 0x³ ப்ளஸ் 8x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 டிவைடட் பை, இதுக்கு வகுத்தல் முறையில் கண்டுபிடிப்போமா? இப்போ வகுத்தல் முறையில் லாஸ்ட்டு ரெண்டு டேர்ம் ஏன்னா வகுத்தல் முறையில் ரெண்டு டேர்மாக தான் நம்ம இறக்குவோம், புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை இப்போ ஜோடி சேர்த்துக்கிடுவோம். அடுத்து இந்த ரெண்டு டேர்மை நம்ம ஜோடி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், 16x⁴ இதை எலிமினேட் பண்ணணும்னா 16x⁴ முதல்ல வர்க்கமூலம் கண்டுபிடிங்க. 16 4² x⁴. இது இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னது? 1/2. இப்போ இந்த 1/2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4/2 இன்ட்டு 1/2 x⁴ இன்ட்டு 1/2. 2 அடிபட்டு போயிடும், அப்படி தானேம்மா? அப்போ 4. இது இங்கே 25, தட் இஸ் 2. 4x², கரெக்டாக? அப்போ இந்த 4x² இங்கே போடுங்க. 4x², 4x², தட் இஸ் 4 16 x². ஓகேவாம்மா? இங்கே பாருங்கள், கழிக்கணும். அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிளாக மாறிடுது. அப்போ தட் இஸ் 0. அடுத்த ரெண்டு டேர்ம் இறக்குங்க. 0.x³ ப்ளஸ் 8x². ஓகேவாம்மா? இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 4x², 4x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 8x². இந்த 8x² இங்கே போடணும். 8x² இங்கே போட்டாட்டிங்களா? ஓகேம்மா? இந்த ஈவு இருக்குல்ல, இந்த ஈவை கண்டிப்பாக என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ 8x². இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? x³ இருக்கு இல்லையா? இப்போ இந்த 0. செகண்ட் என்னது? 0.x³ டிவைடட் பை 8x² எல்லாமே தட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடுது. அப்போது ப்ளஸ் 0 ப்ளஸ் 0. இங்கே பாருங்கள், x² அடுத்து என்ன வரும்? எக்ஸ் டேர்ம். ஓகேவாம்மா? x² அடுத்து எக்ஸ் டேர்ம். இங்கே 0x. புரிஞ்சுதாம்மா? நல்லா பார்க்க. செகண்ட் ஸ்டெம் 0x³ டிவைடட் பை 8x² எல்லாம் போட்டால் தட் இஸ் 0. இந்த 0வை இங்கே போட்டுக்கிட்டு x² அடுத்த டேர்ம் x⁴ தான் கண்டிப்பாக வரும். அப்போ 0.x⁴. இங்கே என்ன போட்டுப்போம்? 0.x⁴. ஓகேம்மா? அங்கே என்ன பண்ணுங்க, இந்த 0.x⁴ கொண்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தேர்டு டேர்ம் என்னது? 0.x கொண்டு 8x².0.xஐ என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0. இதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணாச்சுமே 0.x³ 0.x². ஓகேவாம்மா? மல்டிப்ளை பண்ண அப்போ இது 0. இது ப்ளஸ் 8x². அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் இருக்குங்க. ப்ளஸ் 0.x ப்ளஸ் 1. ஓகேவாம்மா? அடுத்து ஃபோர்த்து என்ன செய்யணுன்னா, இந்த டேர்ம் என்னது? 8x². பாருங்கள், 8x² டிவைடட் பை 8x². பார்த்தீங்கன்னா 8x². ஓகேவாம்மா? இப்போ ஃபோர்த்து டேர்ம் என்ன செய்யணுன்னா, இங்கே
8x² இங்கே இறக்கியிருக்கோம். அடுத்து 0 பாயிண்ட் இந்த 2 டேர்மை கீழே இறக்கியிருக்கோம். வந்திருக்காமா? இந்த 2 டேர்ம் அப்படியே கீழே இறக்கியிருக்கோம். அப்போது 8x² + 0.x. அடுத்து என்ன செய்யணும்னா, இருக்கு இல்லையா, இதை ஃபோர்த்து டிவிஷன் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, இங்கே வச்சு சொல்லித்தரமா. இது ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப்பு எப்படின்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4x² + 0.x 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x² + 0.x⁻1. இதை வந்து அப்படியே இங்கே போடுங்க. 8x² + 0.x⁻1. ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், இது வந்து ஃபோர்த்து. ஃபிஃப்த்து என்ன செய்யணும்னா, இந்த 8x² இருக்கு இல்லையா, 8x² இந்த டேர்மையும் டிவிஷன் பண்ணோம். தட் இஸ் 1. ஸோ தட் இஸ் என்ன செய்யும்? +1. ஸோ +1 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே +1 போட்டால் இங்கேயே என்ன செய்யணும்? +1 போடணும். இங்கே +1 போட்டிருக்கோம், இங்கே +1. ஸோ இந்த +1 கொண்டு இதை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 8x² + 0.x + 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அம்மா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்கம்மா. இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ரிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பாருங்கள், 16x⁴ + 8x² + 1. இதை வந்து அப்படியே நம்ம போடக்கூடாது. 16x⁴. x⁴ என்ன அடுத்த டைம் x³ இங்கே இல்லை, அப்போ 0.x3. 8x². அடுத்து x வந்து இல்லை, அப்போ 0.x + 1. ஓகேவா? இல்லாத டைமுக்கு 0 போடுறோம். அதை வந்து அப்படியே நீங்கள் போட்டுறணும். போட்டுட்டு 16x⁴ வந்து நம்ம கொஞ்சம் வர்க்கமூலம் மாதிரி கொண்டு போகிறோம். வர்க்கமூலம் மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா? அதை கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 4x². 4x² நம்ம இங்கே போட்டுட்டோமா? ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16x². இங்கே சிம்பிளை மாற்றி போட்டால் 0. இந்த டேர்ம், இந்த 2 டேர்ம் அப்படியே இருக்குங்க. 0.x³ + 8x². ஓகேவாம்மா? இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ஸ்டெப் 4x² × 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8x². ஃபஸ்ட்டு ஸ்டெப் 8x² போட்டாச்சா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, 0.x³ இந்த டேர்மால் டிவிஷன் பண்ணுறோம். 0.x³ / x², தட் இஸ் 0. அப்போது 0 இங்கே போட்டிருக்கோம். ஆனால் x² அடுத்து x⁻1 அதை வந்து கண்டிப்பாக போடணும். போட்டாச்சா? போட்டுட்டு இந்த 0.x⁻1 கொண்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், 0.x கொண்டு 8x².0 இதை மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் 0. 0 கொண்டு இங்கே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் 0. இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன வருது? 0.x³ + 0.x². இது கழிக்கச்சமா என்ன சப்ட்ராக்ட் பண்ணச்சுமா 8x². இந்த டேர்மை கீழே இருக்குங்க. 0.x + 1. ஓகேவாம்மா? இப்போ இது வந்து தேர்டு டேர்ம். ஃபோர்த்து ஸ்டெப், இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல். 2 × 4x² + 0.x தட் இஸ் ஈக்குவல் டு 8x². இதை வந்து என்ன செய்யணும்? இந்த இடத்துல போடுறோம். போட்டுட்டோமா? 8x² + 0.x. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு தெரியுமா? இந்த 8x² இருக்குல்ல, இந்த 8x² இந்த 8x² வந்து டிவிஷன் பண்ணால் 1 கிடைக்கும். இந்த 1 வந்து ஈவுத்தொகை +1 இதுலேயும் போடணும், இதுலேயும் போடணும். போட்டுட்டு இந்த 1 கொண்டு ஹோல் டேர்மையும் வந்து என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணுங்கள். 8x² + 0.x + 1. அப்புறம் சிம்பிளை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. தட் இஸ் 0. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட வர்க்கமூலம் என்னது? 4x² + 0.x⁻1 + 1. 4x² + 0.x⁻1 + 1. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட வர்க்க மூலம். ஏம்மா, ஓகேவாம்மா? வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் நீங்கள் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அழகாக அப்லோட் பண்ணி விடுறேன்.
முக்கியமாக உங்களுக்கு தேவைப்பட்ட ஈவினிங் 7 to 9 லைவ் டியூஷனுக்கு வந்து கூட உங்களுக்கு நான் பாடம் நடத்துகிறேம்மா. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கூட மேக்ஸ் புரியாமல் இருக்கும்ல, அப்போ இந்த என்னுடைய மேக்ஸ் அஸ்வத் அகாடமி சேனலை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கமெண்ட், ஒரு லைக் வந்து எனக்கு கொடுத்துருங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.